என்னன்னா ஈவினிங்ல ஆளுகையும் ஆசீர்வாதமும். சொல்லுங்க, ஆளுகையும் ஆசீர்வாதமும். நல்லா சொல்லணும், ஆளுகையும் ஆசீர்வாதமும். ஓகே, எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, முதல் மனுஷனாகிய ஆதாம் முதல்ல கேட்ட 2 வார்த்தைகள், அது என்னென்ன அப்படின்னா, ஆண்டு கொள்றதும் ஆளுகை செய்யறதும். ஆமென். ஆண்டு கொள்றதும் ஆளுகை செய்யறதும். அப்புறமா சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சொல்லுங்க, பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். காலை தூக்கி காட்டினா நல்லா இருக்காது. காலை என்ன பண்றாரு, பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாராம் எல்லாத்தையும். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கவனிங்க, பார்க்கிற எல்லாமே பாதத்துக்கு கீழே கடவுள் வச்சிருக்கிறார். இவன் தூக்கி என்ன பண்றான், தலையில வச்சுக்கிறான். அதான் தலைகீழ இருக்கிறாங்க எல்லாரும். நிறைய பேர் நம்ம சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு புரியுதானா, நம்ம பேசுறோம், அது புரியுதானா புரிய மாட்டேது. எல்லாம் தலைகீழ, பாதத்துல இருக்கிறதெல்லாம் தலையில இருக்குது ஒருத்தவங்களுக்கு. சொல்றாருல, உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்க உன் இருதயம் இருக்குன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா தலையில தூக்கி வச்சுக்கிறாங்க பாருங்க. எல்லாமே மனுஷன் மிதிக்கிறான். நான் ஒரு இடத்துல நான் சொன்னேன், நான் சபை ஒரு பெரிய சபை நான் என்ன பண்ண போறேன்னா கட்டினேன்னா, அது படிக்கட்டுல என்ன பண்ண போறேன், தங்கத்தை எத்தனை படிக்கட்டு வைக்குமோன்னு தெரியாது நம்மளுக்கு. தங்கத்துல என்ன பண்ண போறேன், தகடு வச்சு படிக்கட்டுல என்ன பண்ண போறேன், போட போறேன் அப்படின்னு சொன்னேன். வருங்காலத்துல ஆண்டோடைய சித்தமா இருந்தா அந்த நடக்கும். செருப்பு காலோட மிர்ச்சின்னு வா ஏன்னு பார்க்காத. ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் போட்டு போனேன் அப்படின்னு பார்க்காது. எப்படி பார்க்கணும், நீ கீழே பாரு. எல்லாத்தையும் வைடூரத்தையும் தங்கத்தையும் கோகினூர் வைரத்தையும் எல்லாமே மனுஷனுக்கு கீழே, காலுக்கு கீழே தான் இருக்கு. மாடு கீடு எல்லாத்தையும் காலுக்கு கீழே வச்சுக்கிறார். சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாமே, பறவைகள் எல்லாமே காலுக்கு கீழே. இப்ப பாவம் உள்ள வந்ததுனால இவன் என்ன சொல்றான்னா, உம் விரல்களின் கிரியையாகில வானத்தையும் நட்சத்திரங்களையும் சந்திர சூரியனையும் எல்லாத்தையும் நான் பார்க்கும் போது மனுஷனை பாக்குறேன், இதை ஒப்பிட்டு பாக்குறேன். பார்த்தா மனுஷன் டெமி பீஸ்ன்றே தெரியறான். வான நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண் அப்படி தெரியுது. எதுனாலப்பா உனக்கு அப்படி தெரியுது தாவீது அப்படின்னு பார்த்தா, தாவீதுக்கு எப்படி பார்க்கணும்ன்றத ஆண்டவர் அப்புறமா சொல்லி கொடுத்துட்டாரு அவனுக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது மனுஷன் ஒரு மாதிரி தெரிறான், ஆனா இது பிரம்மாண்டமா தெரியுது அப்படின்னு ஒரு மாதிரி கலங்குறான்.
அப்படி தெரியலையே, மனுஷனை பார்த்தா அப்படி தெரியலையன்ற மாதிரி வரும். அப்புறமா சுதாரிச்சுக்கின்னு சொல்றான், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீர் அவனை தேவ தூதர். இது ஒரிஜினல் பாஷையில என்ன சொல்றாங்கன்னா, எபிரேய பாஷையில, எபிரேய மொழியில தேவனிலும் சற்று சிறியவனாக்கினி. சொல்லுங்க, சற்று. ரொம்ப பெருசா இல்ல, கொஞ்சம் தான். ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம். அந்த கொஞ்சத்தை தான் ஆராயணும். அந்த கொஞ்சத்தை தான் நம்ம என்னன்னு பார்க்கணும். தேவனுக்கும் நம்மளுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னா ரொம்ப பெரிய வித்தியாசம். ஹலோ, வருங்காலத்துல ஆண்டவர் போய் ஆவியானவர் உள்ளது சத்தம் போடுறாரு எனக்கு, வருங்காலத்துல என்ன பேசணும், என்ன சத்தியத்தை பேசணும்னா, மனுஷன் எவ்வளவு பெரிய விசேஷமானவன், அவனுக்காக தேவனே ஜீவனை விட்டுருக்காருன்னா அவன் எவ்வளவு விசேஷமானவன் என்ற வெளிப்பாடு இந்த உலகத்துல எல்லாருக்கும் எப்போ வெளிச்சமா வருதோ அப்பத்தான் இந்த உலகமே மனுஷன் கையில தேவனுடைய உள்ளத்துக்கு ஏற்றபடி ஆளுகையில வரும் அப்படின்றார் ஆவியானவர். புரியுதா என்ன சொல்றேன்னு? நீ எவ்வளவு விசேஷமான ஆளு, தேவன் உன்னை எப்படி பார்த்திருக்கிறாரு அப்படி நீ பார்த்துட்டீங்கன்னா உன்னை, அப்பதான் தேவனுடைய இருதயமே சந்தோஷப்படுது. அப்பதான் இந்த பூலோகமும் இந்த பூமியும் வானமும் எல்லாமே அப்பதான் களி கூறுது மனுஷனை குறித்து. அப்ப மனுஷன் அவ்வளோ விசேஷமானவன். நான் ஒரு பிரசங்கத்துல சொல்லியிருப்பேன், நம்ம இந்த சரீரத்தை பார்த்துட்டு தப்பா எடை போடுறோம். என்ன எடை போடுறோம்னா, இது என்ன பலவீனமான பாண்டம், இது என்ன சில அசுத்தங்கள்லாம் இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இயேசு கிறிஸ்து நித்தியமா கடவுள் ஆவியாக இருந்த தேவன் நித்தியமா மனுஷனா இருக்க போற, நித்தியமா இந்த சரீரத்துல, மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்துல, இதே சரீரத்துல அவர் இருக்க போறாருன்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை, மகத்துவம், மகிமை என்னன்ற நம்ம ஆராயணும். வருங்காலத்துல வர கூடிய செய்தி என்ன செய்தினா, இப்படி சொல்றதுனால நிறைய பேர் தப்பா நினைச்சுப்பாங்க, பேசுறதுனால தப்பா தெரியும் உங்களுக்கு. இயேசுவை நீ எந்த அளவுக்கு உயர்த்துறியோ அதே அளவுக்கு உன்னை அவருக்கு ஈக்குவலா உயர்த்தினாதான் இந்த பூமி ஈக்குவலான்ற உயர்த்தி. நீ நான் சொல்றதுக்கே எனக்கு தயக்கமா இருக்குது, நீ சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குது. ஆனா அதுதான் சத்தியம்ன்றார் ஆவியாளர். நீ இயேசு எந்த அளவுக்கு உயர்த்துறியோ அதே அளவுக்கு உன்னையும் உயர்த்தும்படி இயேசு விரும்புறாரு. அதான் சத்தியம். ஆவியானவர் அதை தான் சொல்றாரு. எனக்கு இதை சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு கள்ள உபதேசம் மாதிரி தெரியல. ஆனா எப்போ மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு, மனுஷகுமாரன் நீ விசாரிக்கிறதுக்கு அவன் ஏமாத்திரன்ற எண்ணம் இருக்குதோ அது வரைக்கும் மனுஷன் ஆள மாட்டான். நான் குப்பை தூசி, நான் பூச்சி புழு, நான் ஒண்ணுமே கிடையாது, என் பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டு, நான் இதுல இருந்து வந்துக்கிறேன் அதுல இருந்து வந்துக்கிறேன், என் குடும்ப பின்னணி இது, நான் இந்த மாதிரி பாவங்களை பண்ணிக்கிறேன், நான் இந்த மாதிரி அக்கிரமணியம் பண்ணிக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் எடுத்து போட்டு தேவன் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவருடைய கிரயம் என்னுடைய தகுதி, எனக்கான அந்தஸ்து, எனக்கான ஸ்தானம் அப்படின்றது எப்போ நம்ம உணர்றோமோ அப்பத்துல இருந்து ஆளுகை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆமென். நான் படித்தேன் பாருங்க, ராஜா இப்பெல்லாம் ராஜாங்க கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, இப்ப ராஜாங்க இல்லாததுனால அந்த பழங்காலத்துல எல்லாம் ராஜாங்க எப்பவுமே உயிர் பயத்திலே இருப்பாங்க ராஜாங்க. ஏன்னா எந்த சமயத்துல எவன் தன்னை கொலை பண்ணுவான்னு தெரியாது. அந்த 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 பொசிஷனுக்காக, அந்த ராஜரீக அந்த ஆளுகைக்காக, அந்த 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 ராஜ்யத்துக்காக, அவன் இருக்கிற அந்த அந்த மகிமைக்காக அந்த இடத்துல உட்காரத்துக்கு எப்போ எவன் வருவான்னு தெரியாது. அதே போல அந்த ராஜா அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து
ஒரு வார்த்தை ஒருத்தனுக்கு சொன்னானா, இவன் தலையை துண்டி அப்படின்னு சொன்னானா அது அப்படியே நடக்கும். அதனால ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கே ஒருத்தவங்க பயப்படாங்க. ஏன்னா தப்பி தவறி அவன் எந்த எந்த எண்ணத்துல இருக்கிறானோ, எந்த மனநிலையில இருக்கிறானோ தெரியாது. கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னானா அதை அப்படியே நடத்துறதுக்கு ஆள் ரெடியா இருப்பாங்க. எப்போ உயிர் போவோன்னு மத்தவனுக்கும் தெரியாது. ராஜாவுக்கும் அதே நிலைமை தான். இப்ப கூட ஏன் வந்து முதலமைச்சர் போகும்போது போகுது, அப்புறமா எத்தனையோ ஸ்குவாடு போகுது. ஏன்னா பதவி அந்த மாதிரி பதவி, தகுதி அந்த மாதிரியான தகுதி. பிரதமரே எடுத்துக்கோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்குது தெரியுமா? ஏன்னா அந்த பொசிஷன் அந்த மாதிரி பொசிஷன். அதே போலதான் தேவன் வந்து நம்மளை ஆளுகை செய்யும்படி வைத்திருக்கிறாரு. அதை எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட. மனுஷன் நம்ம நல்லா இதை தியானிக்கணும் பாருங்க, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா மனுஷனாகிய ஆதாம் கிட்ட தேவன் கீழ்படுத்தினாரு, ஆளுகை செய்யினாரு, அப்புறமா ஆசீர்வதிச்சாரு. இது ரெண்டுமே கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்றதும் ஆசீர்வாதமா, இது ரெண்டுமே. ஆசீர்வாதத்துக்கு நான் அப்புறமா வரேன். ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அந்த ஆண்டு முதல்ல எது முதலோ அது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது எப்பவுமா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட். செகண்ட் தூக்கின்னு வந்து முன்னாடி நிக்க வைக்க கூடாது. செகண்ட் எப்பவுமே செகண்ட் தான். ஆசீர்வாதத்தை முன்னாடி என்ன கூடாது. முதல்ல ஆளுக, முதல்ல இருதயம், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம், ஞானமுள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம், அறிவுள்ள இருதயம், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம் வந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், செயல்படும். முதல்ல நம்ம இருதயம் ரொம்ப முக்கியம். இங்க சொல்றாரு, நீர் அவனை தேவதூதரை சற்று சிறியவனாக, கொஞ்சம் நீங்க சற்று சிறியவனாக. ரொம்ப நம்மளுக்கும் தேவனுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரெண்டா. அப்படி இல்லைன்னா ஏன் வந்து நீ ரொம்ப ஆண்டவருக்கும் உனக்கும் ரொம்ப தொழுவுன்னா, ரொம்ப பெரிய வித்தியாசம்னா உனக்கு ஏன் வந்து ஜீவனை கொடுக்கும்? உனக்கு ஏன் வந்து ஜீவனை கொடுக்குற அர்த்தத்தை சிந்தனும் அவர் அவ்வளவு தெளிவு ஏன் வரணும்? நான் கேக்குறேன். ஹலோ, விசேஷமான ஆளு சொல்லுங்க. நான் விசேஷமான ஆளு, நான் உயர்ந்த ரகத்துல இருக்கிற ஆளு சொல்லுங்க. நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன் கிடையாது. கடவுளே தூக்கின்னு வந்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. இல்ல நான் கீழே உட்காந்துக்கிறேன். கேட்டா இடுப்பு வலிக்குதா, இடுப்புல ஆச்சு வச்சனா ஒண்ணு அப்படின்ற மாதிரி. நீங்க இங்க சொல்றாரு பாருங்க, சற்று சிறியவனாக்கினி. எனக்கு இது ஆச்சரியமா இருக்குது. சற்று சொல்லுங்க, சற்று கொஞ்சம் தான். ஆண்டவருக்கு நம்மளுக்கும் அவரு அப்பா, நம்ம புள்ள, அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம அவரை ஆயிட முடியாது. அப்பா தான், புள்ளதான். சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஹலோ, மகிமையா இருக்கிறீங்களா? கனமா இருக்குதா? கொஞ்சம் யாருக்குன்னா கனம் கொடுத்துட்டா தலகணம் வந்து நான் பாத்துக்கிறேன். ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிடுறேன், நம்மளை போட்டு ரொம்ப பெருகிறாரு. தெரிஞ்சுங்க, உங்களுக்கு ரொம்ப நான் இதுவா மரியாதை கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவாகவே இருந்தது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மள என்ன பண்றாங்கன்னா புதிங்கால போட்டு மெரிக்கிறாங்க. டூ பேட், டூ சேட். சொல்றாரு பாருங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினி. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். வந்துச்சுங்களா? இந்த பூமி, ஒட்டுமொத்த பூமியும் மனுஷனுக்கு காலுக்கு கீழே தான்.
இவன் என்ன பண்றான்னா அந்த காலுக்கு கீழே இருக்கிறத உயிருக்கு மேல என்ன பண்றான்னா உயிரையே கொடுத்து உயிரையே கொடுத்துட்றானுங்க வேற. அவன் பணம் 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 பணம், லேண்டு 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 லேண்டு, வீடு 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 வீடு, நகை 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 நட்புன்ற மாதிரி நகை 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 நகைன்னு ஓடுறாங்க. அப்புறமா பேரு புகழ் 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 அப்படின்னு ஓடுறாங்க. காரு பங்களா 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 பங்களான்னு ஓடுறாங்க. இங்க வா வா, பாதத்துல கீழே இருக்கிறது என்னத்துக்கு நீ மேல வைக்க பாக்குற? நான் சொன்னது உண்மைதான். நம்ம திமுறா பேசுறோமோ அப்படின்ற மாதிரி. பணம் காலுக்கு கீழே வரான ரொம்ப திமுறா பேசுறோமோ, நம்ம வாத்தியாருங்கெல்லாம் கேட்டா என்ன ஆகும் அப்படி, நம்மள என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இயேசுவின் நாமத்தினால பாதத்துக்கு கீழே வரும். அதான் உண்மை, அதான் உண்மை. நைட்டு வந்து ஒரு 2-3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க தூங்கின இருக்கிறேன். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். யாரை டிபெண்ட் பண்ணோம்? தேவனை டிபெண்ட் பண்ணணும். நம்மளை வந்து ஊழியத்துல வந்து சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்கள டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஹலோ ஹலோ ஊழியக்காரங்களா, நம்ம யாரை டிபெண்ட் பண்ணோம்? தேவனை தான் சார்ந்து இருக்கணும், டிபெண்ட் பண்ணி இருக்கணும். சப்போர்ட்டர்ஸை வந்து அவங்கள நம்ம மதிக்கணும், அவ்வளவுதான். அவங்கள மதிக்கிறதுன்றதை விட அது சரியான வார்த்தையா இருக்காது. அவங்கள வந்து ரிசீவ் பண்ணணும், நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸை நம்மளுக்கு ஊழியத்துல உதவி செய்யறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணோம்னா சப்போர்ட் அப்படின்றது எதுனா, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ஊழியத்துல உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து உதவி செய்யும்படி ஆட்களை இது பண்றாரு. அந்த சப்போர்ட்ன்றது வந்து எதை காட்டுதுன்னா, ஒரு பில்டிங் வந்து ஒரு புதுசா உருவாக்குறாங்க. ஒரு புதுசா ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா ஜல்லி சிமெண்ட் எல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்லருக்கு போடுவாங்க. பில்லருக்கு போடும் போது சைட்ல வந்து இரும்பு ஷீட்டையும் கட்டைகளையும் என்ன பண்ணாங்கன்னா வைப்பாங்க. பலகை அந்த இதெல்லாம் வைப்பாங்க, கம்பிங்கெல்லாம் வச்சு முட்டு கொடுப்பாங்க. அதான் சப்போர்ட். நம்ம இப்ப பாருங்க, என்னுடைய ஊழியத்துல வந்து நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்து இவரை நான் தாங்கணும், இவரை நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை வந்து இப்ப இதுல போய் பார்த்தோம் பாருங்க. பார்த்தா அது என்ன சொல்லுதுன்னா, யார் யார் உள்ளத்தை ஏவினார்னு வருது. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு தேவன் யார் யாருடைய மனதை ஏவினாரோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேவாலயத்தை கட்டுறதுக்கும், அதாவது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு இது பண்ணதும் வேலை செஞ்சதும் சாலமோனுடைய தேவாலயத்தை இது பண்றதுக்கும் வந்து யார் யார் மனதை ஏவினாரோ அவங்கெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாங்களாம். அந்த ஏவினார்ன்றது என்ன இங்கிலீஷ்ல வருதுன்னா, தேவன் யாருடைய உள்ளத்தை டச் பண்ணாரோ, உணர்த்தினாரோ, யார் யார் உள்ளத்தை தொட்டாரோ, யார் யாருடைய இருதயத்துல வந்து தேவன் வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்னு வருது. காம்ப்ரமைஸ் யார் யாருடைய உள்ளத்தை வந்து அவர் வந்து பேசினாரோ அவங்க தான் என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட் வந்து என்னன்னா, அந்த 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 பில்டிங்கை வந்து அந்த பில்லர் வந்து அந்த சிமெண்ட் காயிற வரைக்கும் அது அந்த காயிற வரைக்கும், அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸை வந்து கொஞ்சம் நாள் ரொம்ப எல்லாரையும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு ஆள் வந்து ஊழியத்துல ஹெல்ப் பண்ணா வாழ்நாள் ஃபுல்லா அவங்க சாவுற வரைக்கும், இவர் சாவுற வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணோம். அப்படி கிடையாது, அது கிடையாது. அது வந்து டிபெண்ட் பண்றது. ஹலோ, அது மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது. தேவனை தான் சார்ந்து இருக்கணும். உன்னுடைய அஸ்திபாரம் எங்க? பூமியில சார்ந்து இருக்கணும். ஆனா உனக்கு மேல கட்டுற பில்லர் வந்து சப்போர்ட் பண்றது வந்து அந்த இரும்பு ஷீட்டு மாதிரியும் அந்த இரும்பு பழுப்பு மாதிரியும் சப்போர்ட் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. இது வந்து தேவன் நைட் வெளிப்படுத்தினாரு. அதனால எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது, டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது. அதாவது அவங்களே சார்ந்து வாழ்நாள் ஃபுல்லா நம்மளுக்கு வருவாங்க.
அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது. அவன் கடவுள் கிடையாது, கடவுள் ஆக்கி இருக்கிறாங்க, ஆக்கி கீறாங்க. நிறைய பேர் அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு ஊழியக்காரரை பார்த்து இவர் வளர்ந்து வராரு, இவர் வளர்றாரு, இவரை பார்த்தா நல்லா தெரியுது ஆண்டவர் அந்த மனுஷன் கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச உதவி. நிறைய பேர் 500 சில்லற பேர் பாக்குறீங்க, ஜிபே நம்பரை போடுறோம், ஒருத்தர் அனுப்பல ஜிபே காசை. ஒரு காணிக்கை என்ன உற்சாகப்படுத்தும்படி யாருன்னா காணிக்கை அனுப்புறீங்களான்னா ஒருத்தர் கிடையாது. 200 எவ்வளவோ வீடியோ போட்டுக்கிறேன் நான், அதுல ஒரு ஜிபேல ஒருத்தர் அனுப்புறீங்கன்னா பார்த்தா அனுப்புறது கிடையாது. இந்த வீடியோவை கட் பண்ணி உங்களுக்குன்னே போடுறேன். இப்ப நான் ஒரு பில்டிங்ல வாடகை இடத்துல இது பாருங்க தொங்குது, இது ஒரு நிலையா இல்லை. இந்த மாதிரி இருக்கிறேன். நம்மளுக்கு ஒரு இது பிஎஸ் சிஸ்டம் இல்லை, இது இல்லை, அது இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் திருப்பி காட்டணும், இந்த இடத்துல யாரு பண்ற அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இப்ப திருப்பி காட்டலாமா? இந்த இடத்துல என்ன பண்ற, இவ்வளவு நெக்கல் பேச்சு, இவ்வளவு இங்கேண்டா பேசுற அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து பண்றோம் நம்ம. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ரொம்ப டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு அப்புறம் ரொம்ப பிஎஸ் சிஸ்டம் பயங்கரமா வச்சு பண்றீங்க போல இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு எல்லாம் நினைப்பு. நம்ம இங்க பார்த்தாங்கன்னா இதை வச்சா பண்ற, இதை வச்சா பண்ற அப்படின்னு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதை வச்சா கோலியாத்தை வீழ்த்துன. சவுலுக்கு ஒரு டவுட் வந்தது, என்ன தெரியுமா? தாவீது என்ன பண்ணானா, ஏதோ ஒரு தப்பி தவறி அது நடந்துச்சு. கோலியாத்தை அவன் காலி பண்ணது கூழாங்கல்ல வச்சு அச்சான் பத்தியா, அடிக்கும் போது குறி பார்த்து தான் அச்சான். ஏதோ யதார்த்தமா என்ன பண்றா, பதார்த்தமா விழுந்துடான் கீழே அப்படின்னு நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வேலையை கொடுக்குறான் யாரு, சவுலு. ஏன்னா தாவீது கொன்னது 1000, சவுலு கொன்னது 1000, தாவீதுக்கு ஒரு 10,000ட்டாங்க. காண்டாயிட்டான், பொறாம வந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டான்னா, பெலிஸ்தர் கையில இவன் சாவணும்னு சொல்லிட்டு சவுலு பிளான் பண்றான்னா பெலிஸ்தருடைய அந்த நுனித்தோல் எனக்கு ஒரு 300 நுனித்தோலை ஏதோ சொல்லுவான், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்ன உடனே தாவீதுக்கு உடனே என்ன பண்ணுவான்னா, தாவீது காதுல விழும். அப்படின்னதும் தேவன் ராஜா இந்த மாதிரி வாஞ்சியா இருக்கிறாரு, பெலிஸ்தரோட நுனித்தோலை கேட்கிறாரு. ஏன்னா இவன் ஒத்தால என்ன பண்ணிட்டான்னா யதார்த்தமாச்சு விழுந்துட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு தாவீதை குறைச்சி மதிப்பு போட்டு என்ன பண்ணானா, பிளான் பண்ணி 300 பேர்கிட்ட இவன் போனான்னா செத்துருவான் அப்படின்னு சொல்லி அந்த 300 பேர்கிட்ட அனுப்புறான். பிளான் பண்ணி, நான் மாதிரி பிளான் பாருங்க, ஒருத்தங்கிட்ட தானே நீ மோதி என்ன பண்ணிட்ட, வின் பண்ணிட்ட, ஓ 300 பேர்கிட்ட மாட்டி சாவு போ அப்படின்னு அனுப்புறான். இவன் பேக்கோட நிக்கிறான், நுனித்தோளோட. கேட்டல, நான் வாங்கிக்கோ அப்படின்னு நிக்கிறான். பாக்குறான், சாவலியா நீ இன்னும் அப்படின்னு. செத்தே புழிக்கிறது ஒரே சுகம்தான் அப்படின்ற மாதிரி தாவீது சொல்றான். இப்படி பிளான் பண்றாங்க பாருங்க. அதாவது இந்த சப்போர்ட்டர்ஸ் இந்த இதெல்லாம் கொஞ்ச நாள் இதெல்லாம் நம்ம வெளிப்படையா பேசுறோம், இதெல்லாம் பேசக்கூடாது போல இருக்குது. ஆனா நம்ம வெளிப்படையா பேசுறோம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். மட்டார்னு ஒண்ணு உள்ள அப்படியே வெறுவை பொழக்கிற மாதிரி அந்த என்னது கோடாரி உழுதுன்னா கரெக்டா உழுதுன்னு அர்த்தம். வெறுவு பத்திக்க போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு நம்ம இப்படி சொன்னதுனால இவ்வளவு திமுறா பேசுறான் பத்தியா அப்படின்னு நினைப்பாங்க. திமுறா பேசல, சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி உலகிற்கு உறக்க சொல்கிறது. ஆமே, நல்லா சொல்றீங்க வாங்க, எல்லாம் சொல்றீங்க வாங்க. பாருங்க என்ன சொல்றான், எல்லாத்தையும் அவன் பாதைக்கு கீழ்படுத்தினீங்க அப்படின்னா. இன்னொன்னு வருது பாருங்க, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தின்னு வருதுல. ஆகாயத்து பறவைகளும் சமுத்திரத்தின் மச்சங்களும் கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர். அன்னைக்கு பாக்குறேன் வீடியோல, மாடு கிட்ட போறான், மாடு எச்சி ஒண்ணு விடுது,
குச்சின்னு ஓடுறான். புது ஆள்லாம் பழைய ஆளையே மொட்டார்னு வைக்கும். புது ஆள் கரெக்டா அது பாருங்க, மாடுக்கு கண்ணு நம்மள மாரி கிடையாது. இப்படி திரும்பி எல்லாம் இல்ல, அது இப்படி பார்த்து இவனுடைய பாதத்துக்கு கீழ்படுத்தினா மாடு மனுஷனை தன்னுடைய பாதத்துக்கு கீழ்படுத்தி ஒருத்தர் என்ன பண்றான், 2 மாடுக்கு என்ன பண்றான், ஏதோ வந்து எருவு போடுறதுக்கு வரான். 2 மாடும் ஒரே சமயத்துல முட்டி அவனை தூக்கி அண்ணா போட்டு இதெல்லாம் யாருன்னா தேவனோட கனெக்ஷன்ல இல்லாதவங்க. எல்லாத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்படுத்துறீங்கன்ற சத்தியம் தெரியலன்னா எல்லாருக்கிட்டையும் காலால மெரிப்பட்டு வர வேண்டியதான். சின்ன பூச்சிக்கு, கற்பாம்பூச்சிக்கு, வெட்டு கிளிக்கு, தவக்கலையா தவளையா, அதுக்கு இந்த நாய், பூனை, மாடு, ஆடு ஏதோ போயிட்டு இருக்கோம். இவங்களுக்கு வீறிட்டு வரும் பயம். இங்க பார்த்து இங்க சொல்றான், எல்லாத்தையும் அவனுடைய பாதத்துக்கு வச்சிட்டீங்கன்னா இவன் என்ன பண்றான்னா அது பாதத்துக்கு தப்பிச்சு வரலான்னு. இந்த பஞ்ச வெயிட்டாவே பழகுது. பாருங்க, இதை எல்லாமே பாருங்க, ஆண்டோடைய கரத்தின் கிரியைகளின் மேல் எல்லாமே அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுச்சு. மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? எதை பாதத்துக்கு கீழ்படுத்தணுமோ அதை பாதத்துக்கு கீழ்படுத்த, சக மனுஷனையும் என்ன பண்ணா காலில் வை அப்படி சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய தந்திரத்தினாலையும், தன்னுடைய வஞ்சகத்தினாலையும், தன்னுடைய எல்லா விதமான சாமர்த்தியத்தினாலும் ஒருத்தனை எப்படி கீழ்படுத்தணுமோ அப்படி வஞ்சித்து அவனை வசீகரப்படுத்தி ஆளுங்களை என்ன பண்றாங்கன்னா கீழ்படுத்துறாங்க. நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன் அந்த மாதிரி ஆட்கள். கொஞ்ச நாள் கழிச்சது பேர் தான் தெரியும், ஓ எப்படி வந்து ஏறுவது வந்து ஞானிகளால வஞ்சிக்கப்பட்டு, அந்த மாதிரி நானும் வஞ்சிக்கப்பட்டுக்கிறேன். ஓ அவனா நீ அப்படின்ற மாதிரி, ஓ அவரா நீ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா. அதாவது இது ஆண்டவரோட இன்னொன்னு அதிகமா நெருங்கதான் யார் யாரு என்ன கதை ஏது கதைன்னு தெரியும். இல்லைன்னா தெரியாது. நம்ம என்ன பண்ணோம், வேணா அவங்ககிட்ட பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப எப்பா எவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறாரு போன்ல. இன்னொன்னு ரொம்ப 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 கன்சர்னா இருக்கிறாருப்பா. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா, நான் ஆட்டோ ஓட்டுறதுனால ரொம்ப வேர்வை தண்ணி ஊத்தின்னு 2 பேக் வச்சு நிற்கும். ஆட்டோ எடுத்து விட்டுருங்களேன் அப்படின்னு நிற்கும். அது துச்சி புச்சின்னு வர்றதை பார்த்தா நம்மளுக்கு பருகாவமா இருக்கும். எப்படி இருக்கும், உயிரே போற மாதிரி விட்டுருங்களேன் அப்படின்னு. சரி உள்ள உட்காந்து எதுன்னு விடுற இடத்துல காசை கேட்டா வெளியே வந்து அந்த பேச்சு தூரம் எல்லாம் மாறி, அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஆரம்பத்துல நீதான் உள்ள உக்காந்து இல்ல வேற ஆளு யாருன்னா வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல இருக்கக்கூடிய அந்த இது வந்து காரியான பேரு போயிடும். ஹலோ, உங்க மேல ஒருத்தன் கன்சர்னா இருக்கிறாங்க, உங்க மேல அன்பா இருக்கிறாங்க, உங்க மேல இரக்கமா இருக்காங்க, உங்க மேல தயவா இருக்கிறாங்க, உங்க மேல கிருபையா இருக்கிறாங்க, உன் மேல அந்த அளவுக்கு தேவன் காட்டுற அந்த அன்பை உங்க மேல ஒருத்தவங்க காட்டுறாங்கன்னா அது மாறவே மாறாது என்னைக்கும். அதுதான் உண்மையான அன்பு.
நீ எதனா ஒண்ணு பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு நீ அவன் மேல நீ எட்டியே விட்டா கூட அவனை மன்னிக்கிறான் பத்தியா, அவன் தான் ஹலோ உண்மையான ஊழியக்காரன். உன்னை புண்படுத்தாம இருக்கிறான் பாரு, அவன் தான் உண்மையான ஊழியக்காரன், உண்மையான தேவ மனுஷன். அந்த அன்பு என்னைக்கும் மாறக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தது நய வசனிப்பு. என்னது நய வசனிப்பு? இது இந்த ஸ்பிரிட் பிசாசுனுடைய அந்த தந்திரத்துல ஒண்ணு. அதை கையாளுற ஆளுங்க ஜாக்கிரதையா இருக்கும். உண்மைதான். எப்படி ஆதாம் ஏவாள்கிட்ட போங்க, ஏவாள்கிட்ட போங்க, எப்படி பேசுறான், நீ தேவனை போல ஆயிடுவியா அப்படின்னு தேவன் சொன்னாரா? தேவனுக்கு தெரியும் நீ தேவனை போல ஆயிடுவ. ஆனா அவன் சாப்பிட்ட பேர் அவன் எங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவன் ஆள் அட்ரஸ காணும். புரியுதா? அவன் வேலை முடிஞ்சவனே ஆளு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பேசவே வரல அவன் ஏவாள்கிட்ட. அப்போ எந்த அளவுக்கு பிசாசு காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கிறான். காரியம் ஆகின பேரு கழுத்தை ஒருத்தர்கிட்ட புச்சு கொடுத்துட்டு கிளம்பினே. அப்போ ஒருத்தவங்களுடைய வஞ்சகம், ஒருத்தவங்களுடைய அந்த வன்மம், ஒருத்தவங்களுடைய அந்த இன்டென்ஷன், அதாவது உள்ள இருக்கிற அந்த இன்டென்ஷன், ஆழ்ந்த நோக்கம், அவனுடைய ஆழ்ந்த நோக்கம் என்ன அப்படின்னா மனுஷனை அழிக்கும். அதுதான். அப்ப அன்பு பேருக்குதான் அன்பு. போட்டோ பிடிக்கிற ஆளு போட்டோ தரமாட்டாரு. பாருங்க, இப்படி வஞ்சனைய நான் பத்தி பேசுறோம்ல, நம்ம எதுல வஞ்சிக்க போறோம் அப்படின்னா, தேவனோட இந்த கனெக்ஷன் இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டுருவோம். தேவனோட அந்த தொடர்பு, அந்த லைன் இருக்கணும், அந்த கனெக்ஷன் இருக்கணும். அந்த கனெக்ஷன் கட் ஆச்சுன்னா, அந்த கனெக்ஷன் கட் ஆனதுனால்தான் திரும்ப மனுஷன் அந்த மகிமைக்குள்ள வர்றதுக்கு நான் பேசுறேன் பாருங்க. எனக்கு என்னன்னு தெரியல, சரி சாவாம பேசாம விட்டு போலாமேன்னு தான் தோணுது. எதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்ட பேர் ஒரு ஃப்ரெண்டு சொல்றா போல, உனக்கு தெரியாத உன்னை மதிக்கிற ஆட்கள்லாம் உன்னை மதிக்க மாட்டாங்க, அப்புறமா உன்னை அரவணைக்கிறதுக்கு உன்னை கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற. நான் என்ன தம்மா நினைக்கிறேன், இப்ப கூட மதியானம் கூட யோசிச்சுனேன், சரி நம்ம என்னத்துக்கு இதை பேசணும், விட்டுட்டு நம்ம வேற எதனா நம்மளுக்கு ஏத்த மாதிரி பேசலாமேன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை விட்டு வெளியே வர முடியாது. எது உண்மையோ உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை தான் நீ பேசணும். வேற வழி கிடையாது, அதான் பேசி ஆகணும். சாவாம இளமையில இருப்ப, முதுமை ஒரு சாபம், வியாதியே இல்லாம இருப்ப, இதெல்லாம் சத்தியம். இந்த சத்தியத்தை நான் தெரிஞ்சிட்ட பேரு அதை பேசவானான்னு நான் எனக்கே தோணுனா கூட எனக்கு என்னால முடியல. அப்போ எனக்கே தோணுது, இது உண்மையிலேயே இது சத்தியம்தான்னு தோணுது. அப்ப இவ்வளவு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது அந்த வெளிச்சத்துல இருந்து நான் வெளியே வர முடியல. வெளியே வந்தா அது இருட்டா தெரியுது எனக்கு. அப்போ மாடெல்லாம் எட்டி விடுதுன்னா மனுஷன் என்ன பண்றான், வஞ்சகத்தினால கீழ்படுத்துறான். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பாருங்க. பாருங்க, ராஜாவுடைய வார்த்தை, ராஜாவின் கர்ஜனை மரண தூதனுக்கு சமானம் அப்படின்னு. அப்போ ஆளுகன்றது நல்லா கவனிங்க, நம்மள நிறைய காரியங்கள் நான் இதில் மெசேஜில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு மறுபடியும் நான் இதை பத்தி நான் பேசுறேன். ஆளுகையை பத்தி கொஞ்ச நாள் பேசுவேன்னு நினைக்கிறேன். நம்மள எதெல்லாம் ஆளுகை செய்து இதை எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்கணும். நம்ம நினைக்கிறோம், நம்மள இப்ப பாருங்க, குழந்தைகளை இருந்து உள்ள போட்டேன், இது ஆளுகை தான். உள்ள ஒருத்தன் எத்தனை போயிட்டு
சிறைச்சாரில் போடுறோம். அரசாங்கம் என்ன பண்ணுது? ஆளுகை செய்யுது, சிறைப்படுத்துது. விதிமுறையை மீறினா அவன் என்ன பண்றாங்க? சிறையில போடுறாங்க, ஜெயில போடுறாங்க. அப்போ நம்ம தேவன் நம்மள ஆளுகை செய்யும்படி வைத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தையும், அந்த அந்தஸ்தையும், அந்த ஸ்தானத்தையும், அந்த தகுதியும், அந்த உயர்ந்த இடத்தையும் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதான் கனத்தினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறாரா நம்மள. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, பழைய ஏற்பாடு ஃபுல்லா இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுதுன்னா யாரை பத்தி பேசுது? இயேசு கிறிஸ்துவ தான் பேசுது. ஆனா இயேசு கிறிஸ்து யாருக்காக வராரு? யாருக்காக அங்க வராரு? நல்லா சத்தமா, நமக்காக தான் வராரு. நம்ம அவரை கையை காட்டுறோம், அவரு நம்மள கையை காட்டுறாரு. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆளு? பெரிய ஆள் நம்மளுக்கு கையை காட்டினா. இப்ப விஜய் வந்து அந்த ராப் அந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்றாரு? வாக் பண்றாரு. ஒருத்தனா கம்பி மேலாம் வந்து மாலையை போடுறான், அப்படியே துண்டத்துக்கு போடுறானுங்க, இதெல்லாம் பண்றானுங்க, எல்லாம் பண்ணானு. அதே விஜய் ஒருத்தனை மட்டும் அப்படி கையை கட்டி கூப்பிட்டாருன்னா எப்படி இருக்கும்? நீ வா 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 கூப்பிட்டா எவ்வளவு பெருமை இருக்கும், அவங்களுக்கு அப்படியே மிதங்குவாங்க. அந்த மாதிரிதான் கர்த்தர். நம்ம இயேசுவை பாக்குறோம், அப்படின்னு பாக்குறோம். அவரு தான் இருந்தாரு, உன்ன பாக்குறாரு. வா 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 என் மகளே வா, என் மகனே வா அப்படின்றாரு. அவரு நம்மள அழகுபடுத்தி மேல வைக்க பாக்குறாரு. நம்ம என்ன பண்ணா தலை குனிறோம். ஐயோ எனக்கு வானான், ஐயோ இவ்வளவு கௌரவம் எனக்கு வானான். எல்லாம் ஆண்டவருக்கு நெருக்கமா எந்த அளவுக்கு நெருங்குறோமோ, எந்த அளவுக்கு வார்த்தையை வசனத்தை தியானிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த காலத்துக்கான தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியத்துல எல்லாரும் வருவாங்க. தீர்க்கதரிசனமா சொல்றோம், வருங்காலத்துல மனுஷங்களை குறித்து தான் ஆளுகையம் குறித்தும் அதிகாரத்தை குறித்தும் நம்மளுடைய அந்தஸ்து குறித்தும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு மேன்மையானவங்க, மகிமையானவங்க, கனம் பெற்றவங்க, இந்த சத்தியம்தான் வருங்காலத்துக்கான சத்தியமே. கடைசி காலத்துக்கான சத்தியமே அதுதான். ஆவியானவர் பேசுறோம், வருங்காலத்துக்கான சத்தியமே அதுதான். நீ இயேசுவை உயர்த்துற, இயேசு உன்னை உயர்த்துறார். அதான் சத்தியமே. இயேசு உன்னை உயர்த்துறார். அந்த உயர்த்தும் போது அந்த உயரத்துக்கு நீ என்ன பண்ணும்? உன்னை அனுமதிக்கணும். உண்மைதான். தாவீதை கூப்பிடும் போது தாவீது என்ன சொல்றான்? நான் ஏமாத்துறோம். சவுலை கூப்பிடும் போது நான் என் கோத்திரம் கடைசி கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம், அதுலயும் அந்த கோத்திரத்திலே கடைசியான என் வீடு ரொம்ப அற்பமான வீடு, அதுல இருந்து நான் என்னைய ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. ஆமா, ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். நான் குப்பை தூசின்ற மாதிரிதான் இருக்கும். அதே சவுல் அந்த ராஜாங்கத்துல வந்த பேரு, அவனை சுத்தி ஆட்கள்லாம் வரும்போது, அவன் ராஜ்யம் பண்ணும் போது அவனுக்கு வந்த அந்த கணம் அதெல்லாம் அனுபவிச்ச பேரு, அதுல ப்ரிப்பேர் ஆயிடுறான் பாருங்க. ப்ரிப்பேர் ஆயிட்டு இன்னும் ஆளுக பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த மைண்டே கிடையாது. நான் ஏமாத்துறோம், நான் பூச்சி புழு, அதெல்லாம் அந்த பேச்சே இல்லை. ஒருத்தனையும் கட்டில ஏறுறான், ஒருத்தனையும் கீழ்படுத்துறான், அவ்வளவு ஆளுகை செய்யறான். இதே தாவீதை எடுத்துக்கோங்க, தாவீது அதே கேஸ் தான். வரும்போது நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் அப்படின்னு வந்தான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பேரு அந்த ஆளுகையில அந்த அந்த பராக்கிரமம், அவனுக்கு இருந்த அந்த செல்வாக்கு, அவனுக்கு இருந்த அந்த ராஜரீகம், அவனுக்கு இருந்த அந்த மகிமை, ஆளுகை, அவனுக்கு இருந்த அந்த படை பலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த மேட்டிமை வருது பாரு. அந்த மேட்டிமை வந்தவனையும் தேவனை எப்பவுமே நினைச்சு இருந்தவன் அந்த சமயத்துல தேவனை மறந்து தேவன் சொன்ன கட்டளையை நிராகரிச்சு ஜனங்களை என்ன வைக்கிறான். யோவாப் சொல்றான்,
இது தேவனுடைய வார்த்தைக்கு முரணானது இது பண்றது அப்படின்றான். நான் சொல்றது நீ கேளுன்றான். வேற வழி இல்லாம போறான், போய் எண்றோம். அந்த எண்ணதுக்கு தேவன் சரியா வச்சார். தாவீது சொல்றாரு, 3 வருஷம் பஞ்சம், 3 மாதம் கொள்ள நோய், 7 வருஷம் எதிரி கையில, எதை சூஸ் பண்ற நீ கேக்குற? எது பாவோனா தாவீது நீ பண்ண கூத்துக்கு? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். 1 தெரிந்து கொள், 3 வைக்கிறேன். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் என்றார். எதுவுமே பெஸ்ட் கிடையாது, ஆனா ஒஸ்ட். 3மே ஒஸ்ட் ஆன்சர். எதனா உன்னை சூஸ் பண்ணுன்றாரு. சொல்ற, அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே தாவீதின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள், நான் தப்பா சொல்லிட்டேன், சாரி, 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போது என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன உத்தரவு கொடுக்க வேண்டும், மறு உத்தரவு கொடுக்க வேண்டும், கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சூஸ் த ஒஸ்ட் ஆன்சர். என்ன சொல்றான்? அப்போது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன். இந்த திமிரு உனக்கு ஏன் வந்துச்சு? இந்த தாழ்மை முன்னாடியே இருந்திருக்க வேண்டாமோ நோக்கு. கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. சூப்பரா எடுத்த உடனே உயின்ட்டான் பாருங்க, ஒஸ்ட் ஆன்சரை தேர்ந்தெடுத்துட்டான். மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். என்ன சொல்லிட்டான்? கொள்ள நோய் வரட்டும். 7 வருஷம் பஞ்சம், 3 மாதம் சத்துருங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை துரத்துவாங்க. 3 நாள் கொள்ள நோய். எதுப்பா உனக்கு வேணும்னு? கொள்ள நோய் வரட்டான்ட்டான். கொள்ள நோய் வந்தது பாருங்க, தேவ தூதனை அமிச்சாரு உறவின பட்டயத்தோடு. வந்து அம்மாமன சங்கம் தப்பு 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 தப்பும் ஊரானோ கொள்ள நோயில. நான் இது பாக்குறான், ஐயோ அப்படின்னு பாட்டு கண்ணீர் விடுறான். நான் தான் தப்பு பண்ணேன், இந்த ஆடுங்க என்ன பண்ணுச்சுன்றான் ஜனங்களை பார்த்து. என் வீட்டுல இருக்கிறவங்களை என்ன பண்ணு சங்கரிங்க ஆண்டவர, இந்த ஆடுங்க என்ன செஞ்சிச்சுன்றான். ஹலோ, இந்த மாதிரி நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல பெரும்பாலான ஆட்கள், நான் பூச்சி, நான் புழு, நான் தூசி, நான் குப்பை, நான் ஒண்ணுமே இல்லை. இன்னொரு பெரிய டைலாக் ஒண்ணு இருக்குது, ரொம்ப பளிச்சியமான ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கு. இந்த அடியே எம்மாத்திரம் பெஞ்சமின் கோத்திரத்தான், நான் ஆடு மேய்க்கிறவன் அப்படின்ற மாதிரி இவங்க வராங்க. ஆனா இதே ஆளு கொஞ்சம் பொசிஷன்லாம் கொடுத்துட்டு வச்சான்னு வச்சுக்க, தாவீது பண்ண மாதிரி டைட்லாம் பண்ணுவாங்க. அதான் சொல்றாங்கல்ல, அவனுக்கு வந்தா தான் தெரியும் வாந்தியம் தெரியுன்ற மாதிரி அவங்கவுங்க அந்தந்த அதிகாரத்தை குத்து பார்த்தாதான் தெரியும். அப்படி வந்து முறுக்கி நிற்பாங்க பாரு, நான் சொல்றது நீ கேள்றா அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ரொம்ப கொடுமை. கொடுமையிலும் கொடுமை, தனிமையிலும் தனிமை, இதற்கு இந்த வாழ்வில் இனிமைன்ற மாதிரி கொடுமை. அதுதான் இப்ப நான் பேசுறேன்ல, இந்த சத்தியம் ஒரு நாள் என்னை போலவே அநேக ஊழியக்காரங்கள், எதிர்காலத்துல வரும் ஊழியக்காரங்க இந்த சத்தியத்தை நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஹெட்லைன்ஸை மட்டும் நான் பேசுறேன். வருங்காலத்துல இதுதான் பவர்ஃபுல்லான டீச்சிங், பவர்ஃபுல்லான ட்ரூத். வருங்காலத்துல கடைசி காலத்துடைய சத்தியத்தின் வெளிப்பாடு இதுதான். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரம்பத்துல அடியேன்
குப்பை, தூசி, பூச்சி, புழு அப்படின்ற ஆட்கள் அந்த கிறிஸ்தவம் அப்படியே ஒரு நாள் அந்த மகிமைக்கு நேரா வரும், அந்த கணத்துக்கு நேரா வரும். அந்த கணத்துக்கு நேரா வரும்போது அந்த தாழ்மை எப்பவுமே கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்துனே இருக்கும். அந்த கனம் மரியாதை ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி வருது, ரெஃபரன்ஸ்னு வருது. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவு கடந்த மரியாதை, அளவு கடந்த கணம், அது எப்பவுமே இருந்துனே இருக்கும். அதான் ஞானம். மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு இது ரொம்ப கடவுளுக்கு பயப்படுற ஆளு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சர்ச்சைக்கு நான் போகும்போது பார்த்தா ரொம்ப பணிவு, ரொம்ப குனிவு, ரொம்ப இது, அதெல்லாம் பார்த்தா எனக்கு குற்ற உணர்வு வருது. இவங்களா இப்படி முடி முடி இப்படி பயப்படுறாங்களா, நம்மனா ஒரு திமிரத்து போய் பேசினுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் ஆதியானவர் சொல்றாரு, நீ கரெக்டா தான் பேசினுக்கிற, உனக்கு அந்த தாழ்மை பயம் எல்லாமே இருக்குது. உனக்கு யார் சொல்றா? நல்லா நல்லா கொஞ்சம் பாரு, அந்த சத்தம் எங்கிருந்து வர சத்தம் பாரு அப்படின்னு ஆவியானவர் கேட்கிறார். உனக்குள்ள அந்த பயம் இருக்குது, தாழ்மை இருக்குது, அந்த வெளிச்சம் இருக்குது, அந்த அறிவு இருக்குது. நீ எனக்கு கனம் கொடுக்குற, அந்த கணத்துல பிராக்டிஸ் ஆகும், அதுல இருக்கிற அப்படின்னா ஓகே. அப்போ இந்த ஆளுக ரொம்ப முக்கியம். நம்ம வருங்காலங்கள்ல வரக்கூடிய காரியங்களை நான் இப்ப பேசுறேன் பாருங்க. இந்த கிறிஸ்தவத்தை எழுந்து நிக்க வைக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை பேசு. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்தையும் எழுந்து நிக்க வைக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை நான் பேசினேன். மொத வார்த்தை, ஆதாம் கேட்ட மொத வார்த்தை, பரிசுத்தமாறு. அதான் சொன்னாரு, கிடையாது, ஆண்டுகோல். ஆண்டுகோல், ஆண்டுகோல்னு யோசிக்கணும், இதுல வரணும், நினப்பெல்லாம் இங்க போகணும். ஏன் சொன்னார், எதுக்காக சொன்னார், ஏன் மொத அதை எடுத்துன்னு வந்து சொன்னாரு? அந்த வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை? வார்த்தை சிருஷ்டித்து அந்த புது காது புதுசா கேட்ட வார்த்தை ஆண்டுகோல். கவனிச்சீங்களா? அந்த புது காது கேக்குது ஆண்டுகோல், ஆண்டுகோல் அப்படின்றாரு. அப்புறமா ரெண்டாவது வார்த்தை ஆசீர்வதித்தா. இங்க மாடு ஆடு எல்லாம் எட்டி வதிக்குது, முட்டுது. ஏன்? மனுஷன் அந்த தேவ சாயலை மறந்துட்டான், தேவ மகிமைய வீட்டு வெளியே வந்துட்டான். இப்போ கூட நான் பேசுற எனக்கு கூட சில சமயத்துல பயம் இருக்கும். மாடு கிட்டலாம் போவேன், மாடெல்லாம் எங்க வீட்டாண்ட வரும். நான் சொல்லுவேன், அடிக்கடி எதனா கொடுத்து பழக்கப்படுத்த அதை கரெக்டா அந்த டைமுக்கு வந்து நின்றான்னு. மாடு நீங்க தண்ணி வச்சு பாருங்க, எதனா கொடுத்து பாருங்க, கரெக்டா மேயுது அந்த டைமுக்கு வந்து நிப்பாரு அவரு. அதுதான் ரொம்ப நேரமா நின்று இருப்பாரு வெளியே, வேன்ற மாதிரி நின்று இருப்பாரு. ஒன்னு குத்தாதான் போவோம். இதுல பிராக்டிஸ் ஆகணும் பாருங்க. இது ரொம்ப ஆழமா உள்ள போகணும், நம்ம யூசியத்தின் ஆழத்துல உள்ள போகணும், ஆழ் மனதுல போகணும். எல்லாத்தையும் ஜுரம், தலைவலி, பல்லு வலி, கை கால் கொச்சல், இந்த மாதிரி லிஸ்ட் போடுறாங்க பாருங்க டாக்டர் கிட்ட. எல்லாத்தையும் ஆண்டுகோள், ஆளுக செய். ஆமென். எல்லாம் உனக்கு வர உன்னை கீழ்படுத்துற எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஆண்டு ஆளுக செய். எவ்வளவு பெரிய அதிகாரம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய கௌரவம், எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானம். கொஞ்சமாவது யோசிக்கணும் பாருங்க. நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்து எவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் செஞ்சிருக்கிறாருன்னா, நம்மளுடைய அந்தஸ்தை கொஞ்சம் ஆராயணும். நம்மளுடைய தகுதி என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அலசணும். நம்ம எப்பேற்பட்ட இடத்துல தேவன் வைத்திருப்பாரு, இது இவ்வளவுதானா, கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது இவ்வளவுதானா,
இல்ல கிறிஸ்துவம் இவ்வளவு தொழுக்கு வந்துக்குது, இது இவ்வளவுதானா, இதுக்கப்புறம் என்ன போகுது, என்னவா ஆக போகுது, கொஞ்சம் யோசிக்கணும். மண்டலம் அதுக்கு போறது கிடையாது. கரெக்டான பாஸ்டா, இது கரெக்டான சர்ச்சா, பேசுறது கரெக்டான உபதேசமா, கரெக்டான சத்தியமா, இதை நீ ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள உனக்கு 10 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேப் உள்ள போய் அந்த கேப்ல போய் நிறைய மாட்டிக்கின்னு அதுல இருந்து நீ தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் பாருங்க. ஒருத்தங்க ஒரு உபதேசத்தை விட்டுட்டு இன்னொரு சர்ச்சைக்கு போறவங்க, இன்னொரு உபதேசத்தை கேட்கறவங்க நான் பார்த்துட்டு வரேன். சத்தியத்தை விட்டு, சத்தியத்துக்கு தன் செவியை சாய்க்காம, சத்தியத்துக்கு தன்னை இது பண்ணாம வேற இடத்துக்கு போற ஆட்கள் எல்லாமே அவங்க அஸ்திபாரம் தப்பா போடுறாங்க, தப்பா போய் இடுக்கண்ல மாட்டிக்கிறாங்க. நான் சொல்லலாம், சத்தியம் ரொம்ப முக்கியம். எதுல 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 உன் வாழ்க்கையை கட்டுற, ஆண்டோடைய வார்த்தையில கட்டுறியா, இல்ல அப்படியே இது பண்ணின்னு இது அலசி ஆராய்ச்சி எது சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் நிஜம் அப்படின்றத தெரிஞ்சுன்னு இதுதான் தெளிவா தெரிஞ்சுதான் சத்தியம். இந்த சத்தியத்துல என் மனதை, என் சிந்தனைய, என்னுடைய யோசனையை, என்னுடைய கற்பனை எல்லாத்தையும் இதுக்கு நான் ஒருமுகப்படுத்தி இதுல நான் கவனிக்க போறேன். ஏன்னா இது எதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது என்னை வாழ வைக்குது, இதை என்ன பலமாக்கும், எதை எனக்கு நன்மையை கொண்டு வரும், தேவன் இதுல பிரியப்படுறாரு, தேவனுடைய சித்தம் இது அப்படின்னு தெரிஞ்சிட்ட பேரு விடவே கூடாது. பாருங்க, அதுல ஃபுல்லா ஆழமா இருக்கும். நேற்று யூத் மீட்டிங்ல பேசுறேன், என்ன சொன்னா, ஒருத்தருக்கு எது தப்புன்னு தெரிஞ்சது, ஓகே ஒண்ணு. இன்னொன்னு எதை செய்யணும், எது சத்தியம், இது பொய்ன்னு தெரிஞ்சிச்சு, இது சத்தியம்னு தெரிஞ்சிச்சு. பொய்ய என்ன பண்ண விட்டுணும், பொய்ய விட்டுட்டு சத்தியம் எதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தணும், அதை நடைமுறைப்படுத்தணும், அதை என்ன பண்ணணும், அதுல வேறு உண்டணும், அது அஸ்திபாரம் போடணும் வாழ்க்கைய. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தப்பு இது தெரிஞ்சுட்டு அப்படியே நின்னது, அப்படியே தப்பு அவ்வளவுதான், சத்தியமா அது ஓகே. ரெண்டு பக்கமும் தெரியணும், பொய்யும் தெரியணும், சத்தியமும் தெரியணும். பொய்யை அடையாளம் பண்ணிட்ட பேரு சத்தியத்தை வச்சு என்ன பண்ணணும், பொய்யை அடையாளம் பண்ணிட்ட பேரு சத்தியத்துல இன்னும் ஆழமா இறங்கணும். இதுல என்னன்னா உள்ள இருக்க போது, என்னன்னா இதுல இருக்குது அப்படின்றத ஆழமா இறங்கி உள்ள பார்க்கணும். நிறைய பேர் அதுல வர்றதே கிடையாது, வர்றதே கிடையாது. நம்ம மேற்பூச்சா அந்த நுனிப்புள் மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டு பெருசா எதிர்பார்க்கணும். நம்ம எதனா சத்தியத்தை பேசுனா நம்மள பேசின்னு இருக்கிறான், வளர்ந்து இருக்கிறான், ஏதோ எமோஷன்ல பேசுறான். என்ன தெரியும், ஒரு பிஹெச்டி மிஸ்டரா, ஏதோ ஒன்று இடத்துல போய் ஏதோ ஒன்று கத்துக்கிறேன், உன் பின்னணி என்ன, உன்னுடைய இது என்ன, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு. சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான்னு ஆண்டவர் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றார், பிள்ளையானாலும் அதன் வழி அது நடக்கையில விளங்கும். அப்புறம் ஞானமானது தன் பிள்ளைகளாலே நீதி உள்ளது ஏற்றுக்கொள்ளப்படும். ஞானமானது தன் பிள்ளைகளாலே நீதி உள்ளது என்று ஏற்றுக்கொள்ளப்படும். மற்றவங்களுக்கு இது புளிப்பு மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். சரியான ஆள் தான் இதை கேட்பாங்க, எனக்கு தெரியும். அந்த ஆளுக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பேசின்னு இருக்கிறேன், என் வாழ்க்கையை இதுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி ஆளுக்கு தான், அந்த ஆளை தான் இந்த யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா அந்த மாதிரி ஆட்களை நான் தேடின்னு இருக்கேன். அந்த மாதிரி ஆட்கள் என்கிட்ட வருவாங்க. சும்மா வலிவு நெளிவு பொய்க்கும் வஞ்சகத்துக்கும் இடம் கொடுத்து போற ஆளுங்க என்கிட்ட இருக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. நல்லா தெரியும். அந்த கூட்டம் கம்மி தான், அந்த கூட்டம் கம்மி தான்.
அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தைரியமா நம்ம போற பாதை தெளிவா இருக்குது. வழி வெளிச்சமா இருக்குது. அதனால அசரவே மாட்டேன். ஆமென். நம்ம எதை பத்தியும் கவலையும் பட மாட்டோம், கலங்கவும் மாட்டோம். மற்றவங்க எதனா சொன்னா அதை காது கேளாத ஒரு போட் சவுல் இருந்தது போல நான் இருப்பேன். ஆமென். அப்போ ஷபாலா துருபா கதுருபா ஷவு